எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர்ஸ், இவி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், அதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துகிட்டே தான் இருக்குது. நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ராமநாதபுரம் ஏரியாவில் வந்து ஒரு ஸ்கூட்டர், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் நின்றுக்கிட்ட அந்த ஸ்கூட்டர் தீப்பற்றி எரிஞ்சிருச்சு. ஸோ இது சம்மந்தமாக ஒரு விழிப்புணர்வு தான். எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் வாங்குறவங்க என்னென்ன மாதிரியான சில விதிமுறைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், அதை பற்றின ஒரு வீடியோ தான் அது. அவங்க வீடியோவில் போவோம். இப்போ நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் வாங்குறீங்க அப்படின்னா யூசர் மேனுவல்னு ஒன்று கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த யூசர் மேனுவலை ஒரு குறைஞ்சது ஒரு 4 டைம் ரீட் பண்ணுங்கள். அது என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கோ அதை கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். பேட்டரிஸ் எப்படி யூஸ் பண்ணணும், பேட்டரிஸ் எப்படி நம்ம சார்ஜ் போடணும், எவ்வளோ நேரம் சார்ஜ் போடணும் போன்ற அந்த விஷயங்கள்லாம் யூசர் மேனுவலில் இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் ஸ்டடி பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, அந்த லித்தியம் அயன் பேட்டரின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து அதிகமாக ஹீட் ஆகும்போது அந்த ப்ராப்ளம் ஆகுது. அதிகமாக ஹீட் ஆகும்போது அதிகமாக ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் எதுவாக இருந்தாலும், காராக இருந்தாலும், பைக்காக இருந்தாலும், நீங்கள் வந்து அதை வெயிலில் வந்து அதிக நேரம் நிப்பாட்டக்கூடாது. ஒன்று, வெயிலில் நிப்பாட்டினீங்க அப்படின்னா அது ஹீட் ஆகி கெமிக்கல் ரியாக்ஷன், வேதியியல் மாற்றம் ஏற்பட்டு அந்த பேட்டரிஸ் வந்து பர்ஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து நீண்ட தூரம் பயணம் செஞ்சு போயிட்டு இருக்கீங்க உங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கில், ஒரு அப்போ 150 கிலோமீட்டர்ஸ் மேலே போயிடுறீங்க. ஸோ போன உடனே அதை நிப்பாட்டிட்டு உடனே சார்ஜ் போடக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் சார்ஜ் போடும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஆல்ரெடி ரன்னிங் கண்டிஷனில் இருந்திருக்கு இல்லையா, அந்த ஸோ அப்போ பேட்டரி வந்து ஹீட்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி அது போன உடனே சார்ஜ் போடக்கூடாது. 1 hour வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சார்ஜ் போடலாம். ஸோ அதே கண்டிஷன்ஸில் இப்போ வந்து அதாவது ஸ்வாப்பபிள் பேட்டரின்னு வந்துருக்கு. என்ன அப்படின்னா, அடிஷனல் ஒரு பேட்டரி இருக்கும். ஸோ பழைய பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு அந்த அடிஷனல் பேட்டரி போட்டு நம்ம ஃபர்தராக நம்ம ட்ராவல் பண்ணி போகலாம். ஸோ அது ஒன்று இருக்குது. வண்டி வந்து தீப்பிடிச்சி இருந்துருச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து தண்ணீரை ஊற்றி அணைக்கவே கூடாது. ஏன்னா தண்ணீர்ன்றது HO2, அதில் உள்ள வேதியியல் மாற்றம் ஏற்பட்டு நீங்கள் தண்ணியை ஊற்ற மேலும் அந்த பேட்டரி வந்து எரிஞ்சிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு கோணிப்பை அல்லது மண்ணை போட்டு நீங்கள் அந்த தீயை அணைக்கலாம். ஸோ வந்து உங்கள் பேட்டரியில் வந்து ஒரு 80% சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 80% வச்சு அதை நீங்கள் கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் மறுபடியும் சார்ஜ் போடணும். சரிங்களா? ஸோ அது 30 அதை யூஸ் பண்ணிட்டு ஒரு 30 குறையுது, ஸோ மறுபடியும் நம்ம 80 போடுவோன்றது பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் பேட்டரியை கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஈவன் நீங்கள் 0 கூட சார்ஜ் போடலாம். அப்படி சார்ஜ் போடும்போது உங்களோட பேட்டரிஸோட லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா உங்களோட பேட்டரிஸோட லைஃப் ஸ்பேன் குறையும், அதாவது ஒரு ஆயுட் காலம் குறையும். இப்போ உள்ள எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்து நீங்கள் பேட்டரியை சார்ஜ் போடும்போது அதுவே வந்து கம்ப்ளீட் சார்ஜ் இருந்திருக்கும், அதுவே ஆட்டோ கட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஆட்டோ கட் வந்து கரெக்டாக நடக்குதுன்றது நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து சார்ஜ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6 hours அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த 6 hoursக்கு அப்புறம் அந்த ஆட்டோ பவர் கட் ஆகுதா இல்லையான்றதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அதை வெரிஃபை பண்ணால் மட்டும் கூட அந்த பேட்டரி பஸ் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் இருக்குது. பேட்டரி சாக்கெட்ஸ் வந்து கரெக்டான அந்த ஆம்பில் இருக்கணும். 5 ஆம்ப்னா 5 ஆம்ப், 2 இருக்குன்னா 5 ஆம்ப், அதே இது காரு அந்த மாதிரி எலக்ட்ரிக் இருக்குன்னா 15 ஆம்ப் வயரை யூஸ் பண்ணணும். ஸோ ப்ராப்பரான சாக்கெட்ஸில் மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ளக் பண்ணிவிட்டு உங்கள் பேட்டரியை சார்ஜ் போடணும். அதையும் நீங்கள் மாற்றி செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் பேட்டரி டேமேஜ் ஆகிறதுக்கோ அல்லது பர்ஸ்ட் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம். பேட்டரியை நம்ம வண்டியிலேருந்து கலட்டி கொண்டு போய் வீட்டில் போய் சார்ஜ் போடலாம். ஸோ அந்த சிஸ்டம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே பேட்டரிஸை கொண்டு போகாமல் அவுட் சைடு வீட்டுக்கு வெளியிலேயே, இப்போ நீங்கள் 3rd floor 2nd floor இருந்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அதுக்குன்னு ஒரு இடத்த வச்சு சார்ஜ் போட போகலாங்க. வீட்டுக்குள்ளே வச்சு மேக்ஸிமம் சார்ஜ் போடாதீங்க. ஏன்னா நம்ம எனி டைம் காசஸாக இருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து பேட்டரிக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி வீட்டுக்கு கீழேயோ அல்லது வீட்டுக்கு வெளியிலேயோ ஒரு இடம் செட் பண்ணிவிட்டு அதில் சார்ஜ் போட்டுருவீங்க. ஸோ அது ஒன்று. பேட்டரி சாக்கெட்ஸ் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்கணும். அது லூஸோ அதில் வந்து சில டேமேஜஸ் இருக்கக்கூடாது. கரெக்டாக செட் பண்ணிவிட்டு சார்ஜ் போடணும். குறிப்பாக வந்து மெயினாக வந்து இப்போ வந்து வர்ற வண்டி ஈவியில் வந்து ஹெல்மெட் வைக்கிற ஸ்பேசஸ் இருக்கும், அது பக்கத்தில் பேட்டரிஸ் இருக்கும். ஸோ ஹெல்மெட் வைக்கிற ஸ்பேஸ் ஹெல்மெட்டுக்கு தான், அதுக்காக மட்டும் பயன்படுத்துங்க. அதில் வந்து அதிகமான பொருளை வந்து உள்ளே திணிக்காதீங்க. ஏன்னா பேட்டரி வந்து ஒரு ஏர் கூலிங் சிஸ்டம் தான், அதுக்குள்ள ஏர் சர்க்குலேட் ஆகணும். ஏர் சர்க்குலேட் ஆகாமல் இருந்தாலும் உங்களுக்கு பேட்டரி வந்து பர்ஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மெத்தட்ஸை பயன்படுத்தி நீங்கள் வந்து கொஞ்சம் அவேராக இருங்க. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கொண்டு வரதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா வந்து உலக வெப்பமயமாகுதல், அதாவது பெட்ரோல் டீசல் அதோட பயன்பாட்டை குறைக்கிறதுக்கு நோக்கத்தில் தான் இந்த வெஹிக்கிள்ஸ் வந்துச்சு. ஸோ அதன் போல் சிஎன்ஜியும் வந்திருக்கு. அதுவும் பெட்ரோல் டீசலுக்கு மாற்றான ஒரு சிஎன்ஜி, கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ், அந்த வெஹிக்கிள் வந்திருக்கு. ஸோ ஸ்கூட்டர்ஸ் ஈவியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கணும், பேட்டரியை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் ஒரு விஷயம். அது அந்த கவனக்குறைவுனால தான் சில விபத்துகள் ஏற்படுது. ஸோ வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.